ஹலோ மிஸ். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து ஜங்குக்கோட ஒரு ஒன் ஷாட் தான்டா. ஸோ இது வந்து ஹார்ட் ஸ்டாண்ட் வந்து ஹெட்ஃபோன்ஸ் ரொம்ப மஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும். ஸோ என்னை யாருமே தப்பாக நினைக்காதீங்க, ஓகேவா? சரி, ஓகேடா, நம்ம வளவலன்னு பேசாமல் ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். உங்கள தான் காட்டுறாங்க. நீங்க வந்து ஆஃபீஸ்க்கு வந்து போய்க்கிட்டு வெளிய வரீங்க, ஆஃபீஸ் முடிச்சு. யப்பா! என்ன வேலை வாங்குறாங்க? ஹோ! ரொம்ப டயர்டா இருக்கு. முதல்ல வீட்ல போய் தூங்கணும். அப்படின்னு சொல்லிட்டு வெளிய வரீங்க. தென் பார்த்தா ஒரு ரெட் கலர் கார் வந்து வாசல்ல நிக்குது. அ என்னடா இவனா? இவன் எதுக்கு இப்போ இங்க வந்தான்? சரி வேணாம், அவனை பார்க்காத மாதிரியே போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குடுகுடுன்னு ஓட பார்க்குறீங்க. சடனாக உள்ளே இருந்து நம்ம ஜங்குக்கு தான் வெளியே வரான். ஓய், ஏய் பொண்டாட்டி, எங்கடி போகிற? உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டினா அப்படின்னு சொல்லி கத்துறான் ரோட்டில் வச்சு. நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. எல்லோரும் உங்களை தான் பார்க்குறாங்க. உங்களுக்கு ரொம்ப ஷேமாக இருக்குது. நீங்களோ ஃபாஸ்ட்டாக அவன்கிட்ட போயிட்டு, என்னடா உனக்கு பிரச்சனை? இப்போ எதுக்கு வெளியே வந்து கத்திட்டு இருக்க? எல்லாரும் பார்க்குறாங்கல்ல. அதான் கத்துறேன்னு தெரியுதுல்ல, அப்புறம் என்னத்துக்கு பெரிய இது மாதிரி போகிற? சரி, இப்போ உனக்கு என்ன? வந்து வண்டியில் ஏறு. மாமா இவ்வளோ ஸ்டைலாக வந்திருக்கேன். வா, வீடு போகலாம். ஏ, நான் பஸ்லேயே வரேன்னு தானே சொன்னேன். இப்போ எதுக்கு நீங்கள் வந்த? என்ன அட்வான்டேஜ் எடுக்க பார்க்குறியா? எனக்கு உனக்கு தான் தெரியும்ல, எனக்கு உனக்கு பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு. அப்புறம் என்ன என்னை பிக்கப் பண்ண வர்றத? ஹே, முன்னாடி சவுண்ட் விட்டுட்ருக்கா? இப்படி போட்டேன்னா, நேற்று தான் கல்யாணமே இருக்குது. உன்னை நான் வேலைக்கு அனுப்புனது பெரிய விஷயம். என்கிட்ட சவுண்ட் விட்றியா? விட்டு வண்டியில் ஏறு அப்படின்னு சொல்லி டென்ஷனாக உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேக் சீட்டில் போய் ஏற பார்க்குறீங்க. தென் ஜங்குக்கு வந்து உள்ளே போயிட்டு, எங்கடி பின்னாடி ஏறுற, ஃப்ரண்ட்டில் வந்து ஏறு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நீங்களும் அந்த கார் டோரை டம்முன்னு மூடிட்டு இந்த சைடு வந்து உட்காடுறீங்க. ஜங்குக்கு வந்து சொல்கிறான், இது என்ன உங்கள் அப்பா வீட்டு காரா? இஷ்டத்துக்கு போட உடைக்கிற அப்படின்னு சொல்ல, நீங்களும் தெரியாமல் பண்ணிட்டேன், போதுமா வண்டி எடு அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. தென் நீங்கள் 2 பேரும் வந்துட்டு வீட்டுக்கு வந்து போயிட்டு இருக்கீங்க காரில். ஜங்குக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னா, உங்களையே திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருக்கான். நீங்களோ இப்போ எதுக்கு என்னையே பார்த்துட்டு இருக்க? ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டு. அது என்ன தெரியுமா, நீ அழகாக இருக்குடி, அதான் உன்னையே பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு சொல்ல, நீங்களும் போதும் வயசு வச்சது, வண்டியை மட்டும் ஓட்டு அப்படின்னு நீங்களும் சொல்கிறீங்க. ஜங்குக்கும் என்ன பண்ணுறான் அப்படின்னா, சிரிச்சுட்டே வந்துட்டு ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கான். தென் வந்து கியர் போடுறேன் அப்படின்ற பேரில் உங்களோட லேப்பில் வந்து கை வைக்க, நீங்களும் இப்போ கை எடுக்கிறியா நீ? தேவையில்லாம டென்ஷன் பண்ணாது ஜங்குக்கு நீ அப்படின்னு சொல்லி நீங்கள் டென்ஷனாக, ஜங்குக்கு வந்து சொல்கிறான், கூல் பேபி, இப்போ எதுக்கு நீ டென்ஷன் ஆகிட்டு இருக்க? நான் தானே கை வைக்கிறேன், உன் புருஷன் தானே நான், அப்புறம் என்னத்துக்கு இப்போ சவுண்ட் விடுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனோட ஹேண்ட்ஸை வந்து பொறுமையாக மூவ் பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் அங்கே வந்து டச் பண்ணிகிட்டு இருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரியாக நீங்கள் சொல்கிறீங்க, ஜங்குக்கா கையெடு, நீ இப்போ எதுக்கு அங்கே தொடுற, நீ கையெடு, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கு. என்னாடி பம்முற? இவ்வளோ நேரம் சவுண்டு பலமாக இருந்து இப்போ என்ன பம்முற? சும்மா இரு ஜங்குக்கா ப்ளீஸ். நீ வண்டியை மட்டும் ஓட்டு, முதல்ல வீட்டுக்கு சீக்கிரம் போய், எனக்கு ஒரு மாதிரி கையெடு ஜங்குக்கு நீ அப்படின்னு சொல்லி நீங்கள் கத்திகிட்டே இருக்க. ஜங்குக்கு வந்து சொல்கிறான், கை எடுக்கணுமா? சரி, அப்போ ஒன்று பண்ணு, நான் கையை எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் என்ன ஜங்குக்கு நீ இப்படி பண்ணுற, நேரம் பார்த்து இப்படி பண்ணாத, எனக்கு டென்ஷன் ஆகுது, நீ முதல்ல கையெடு. சரி, சொல்கிறது மட்டும் செய், நானே எடுத்துடுறேன். சொல்லு, என்ன பண்ணணும்னு சொல்லு முதல்ல. கிஸ் கொடு, எடுத்துடுறேன். கிஸ்ஸா? இப்படி நீ ஏன்டா இப்படி பண்ணுற, எனக்கு டென்ஷன் ஆகுது, முடியாது போ. அப்போ நானே எடுக்க முடியாது, இப்படி தான். அதுக்கப்புறம் சில பல வேலைகளும் காணிக்க ஆரம்பிப்பேன். எப்படி, பரவாயில்லையா? என்னடா நீ இப்போ என்ன கிஸ் வேணும் அவ்வளோ தானே? எஸ். சரி, கிட்ட வா. கொடு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வரான்.
நீங்களும் கிஸ் கொடுக்குறீங்க. தென் அவன் சடனாக திரும்பி உங்கள அப்படியே லிப் லாக் பண்ணி அப்படியே பைட் பண்ணுறான். நீங்கள் அப்படியே வந்துட்டு அவனை அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுடுறீங்க. தென் நீங்களும் என்ன நீ எதுக்கு இப்படி பண்ண? நீ ஃபஸ்ட்டு நீ கிஸ் தானே கேட்டேன், இப்போ எதுக்கு நீ இந்த மாதிரி பண்ண? எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருக்க. ஜங்கு என்ன பண்ணுறான் அப்படின்னா அவனோட ஹேண்ட்ஸை வந்து உங்களோட லேப்பில் வச்சு ரப் பண்ணிகிட்டே இருக்கான். நீங்களும் சொல்கிறீங்க, நீ தான் கிஸ் கொடுத்தா எடுத்துருவேன்னு சொன்னல, இப்போ ஏன் எடுக்க மாட்ற அப்படின்னு சொல்ல, ஏ நான் லேப்பில் தானே கை வச்சுருக்கேன், அதில் என்னடி ஒன்று பிரச்சனை, அதில் என்ன எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்ல, நீங்களும் இவனை திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விண்டோக்கு வெளியே வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. தென் ஜங்குக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னா பொறுமையாக அப்படியே ரப் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதே டைமில் அவனோட ஹேண்ட்ஸை வச்சு ஃபுல்லாக ஒரு மாதிரியாக ப்ளே பண்ணிகிட்டு இருக்கான். உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக டெம்ப்ட் ஆகுது. உங்களால் முடியலை. கடவுளே எப்போண்டா இவன் வண்டியை நிறுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படி புலம்பிட்டு இருக்க, சடனாக வண்டியை நிறுத்துறான். நீங்களும் அப்பாடா வண்டியை நிறுத்திட்டான், வீடு வந்துருச்சா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. பார்த்தா ஒரு சூப்பர் மார்க்கெட் கிட்ட தான் வண்டியை நிறுத்தியிருப்பான். நீங்களும் இப்போ எதுக்கு இங்கே நிறுத்துகிற அப்படின்னு சொல்லி கேட்க, ஜாங் வந்து சொல்கிறான், சில பல விஷயங்கள் வாங்க வேண்டியது இருக்குது, வாங்கிட்டு வரேன், அது வரைக்கும் உள்ளே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா போயிட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போயிடுறான். அவன் அப்படியே போகவும் நீங்கள் அவனை பார்த்துட்டே வந்துட்டு சொல்லிட்டு இருக்கீங்க, அழகாக தான் இருக்கான், ஆனால் என்ன கொஞ்சம் பொறுக்கி மாதிரி பிஹேவ் பண்ணுவான், அவனை பார்த்தாலே எனக்கு இரிட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை பார்த்து அப்படி திட்டிகிட்டு இருக்க. அவனும் கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டு வந்துடுறான். வந்துட்டு அவன் வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் அவங்கக்கிட்ட தர, நீங்களும் என்ன வாங்கிட்டு வந்திருக்கா, ஒரே ஸ்நாக்ஸாக இருக்குது, இது என்ன சாக்லேட்டு, என்னது இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்க, ஜங்குக்கு வந்து சொல்கிறான், சும்மா தான் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன், உனக்கு வேணாமா, அப்போ என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நீங்களும் அப்படியே இல்லை, பசிக்க தான் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்நாக்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி சாப்பிட்டுட்டு வரீங்க. தென் அதில் ஒரு சாக்லேட் இருக்குது. நீங்கள் கேட்குறீங்க, இது என்ன சாக்லேட்டு புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஜங்குக்கிட்ட கேட்க, ஜங்குக்கு வந்து சொல்கிறான், எனக்கு தெரில, அவங்க தான் சொன்னாங்க இது ஏதோ புது சாக்லேட்டாமா, அதான் சரி உனக்கு பிடிக்குமே வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல, நீங்களும் நல்லா தான் ட்ரை பண்ணுறேன், ஆனால் நோ இம்ப்ரெஸ் அப்படின்னு சொல்லி சொல்ல, ஜங்குக்கும் வந்து அப்படியே சிரிச்சிட்டு சாப்பிடு அப்புறம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவனே பேசிகிட்டு இருக்கான். நீங்களும் இந்த சாக்லேட்டை ஓப்பன் பண்ணி சாப்பிட்றீங்க. ஜங்குக்கு வந்து கேட்குறான், என்னாடி அவ்வளோதையும் சாப்பிட்ற, எனக்கு கொஞ்சமாச்சும் குடுறி அப்படின்னு சொல்ல, தென் நீங்களும் ஜங்குக்கிட்ட கொடுக்குறீங்க. ஜங்குக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த சாக்லேட்டை வாங்கி வந்து அவனும் சாப்பிட்டுக்கிறான். அதில் ஏதோ பிளான் பண்ணியிருப்பான் போல், அவன் சிரிச்சிட்டே தான் வந்துட்டு இருக்கான். அந்த கார் ட்ரைவ் ஃபுல்லாகவே அவனோட ஹேண்ட்ஸை வச்சு அவன் சும்மாவே இல்லை, சும்மா உங்களை டெம்ப் பண்ணுற மாதிரி அவன் கையை வச்சு ரப் பண்ணிக்கிட்டு தோட்டுட்டு அந்த மாதிரி தான் அவன் வந்துட்டு இருக்கான். உங்களால் முடியலை, எப்போண்டா வீடு வரும் ஓடியலான்னு சொல்லிட்டு நீங்களும் இருக்கீங்க. தென் ஃபைனலி வந்துட்டு ஒரு வழியாக வீட்டையும் ரீச் பண்ணிட்டீங்க. தென் அவங்களுக்கு என்ன பண்ணுறா அப்படின்னா காரை ஸ்டாப் பண்ணேன். நீங்களும் கார் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே ஃபாஸ்ட்டாக ஓடுறீங்க. அவங்க வந்து உங்களை பார்க்குறான். சரி, பிளான் ஏ சக்ஸஸ், இனி பிளான் பி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அப்படி ஜாலியாக உள்ள வீட்டுக்குள்ளே வரான். நீங்களும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆக போகிறீங்க. ஜங்குக் இதான் சாக்கு அப்படின்னு வர்றதுக்குள்ளே எல்லா வேலையும் பக்காவாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா உங்கள் பெட்ரூமே டெக்கரேட் பண்ணிகிட்டு இருக்கான். லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு கேண்டில் லைட்டெல்லாம் அவன் வந்து அங்கே வச்சுட்டு தென் ரோஸ் பெட்டல்ஸ்லாம் எடுத்து பெட்டில் போட்டுகிட்டு இருக்கான். தென் ஃபைனலி என்ன பண்ணுறான் அப்படின்னா கிச்சன் போயிட்டு மில்க்கை வந்து கப்பில் ஊற்றி அப்படியே பொறுமையாக ஸ்டெப்ஸில் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கா. அவன் வந்து அவனுக்கு அவனே பேசிட்டு வரான், என்ன மாதிரி ஒரு நிலைமை எந்த ஆம்பளைக்கும் வரக்கூடாது, இதை அவள் கொண்டுட்டு வரணும், நான் கொண்டுட்டு போக வேண்டியதாக இருக்குது, சரி என்னவோ பாலுக்கு வேலை இருந்தால் சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொண்டு அதை அப்படியே டேபிளில் வச்சுட்டு, சரி எல்லாம் பக்காவாக இருக்குது, அவள் வந்தால் மிரண்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு படபடன் ரூமுக்கு வெளியே போய் நின்றுட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணால் நீங்கள் வந்துட்டு ஷவர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. பட் ஷவர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரியாகவே இருக்குது.
தென் நீங்களும் ஜங்குக்கும் சேர்ந்து ஷவர் பண்ணுற மாதிரி அப்படியெல்லாம் உங்களுக்கு வந்து தோணுது. நீங்களும் இப்போ எதுக்கு நான் இந்த மாதிரிலாம் நான் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னாச்சு? எல்லாம் அவனால வந்தது. காரில் அவன் கையை வச்சுட்டு சும்மா இருக்காம என்னென்னமோ பண்ணிட்டான். அதான் எனக்கு இப்படி ஃபீல் ஆகுது. அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பாத் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வெளியே வரீங்க. டவல் கட்டிட்டு தான் வெளியே வந்து பார்க்குறீங்க. பார்த்தா உங்களுக்கு செம்ம ஷாக்கு. பார்க்குறீங்க ரோஸ் பெட்டல்ஸு ரூமே ஒரு மார்க்கமாக இருக்குது. உங்களுக்கு இந்த செட்டப்லாம் பார்த்த உடனே உங்கள் ஹார்ட் பீட் செம்ம ஃபாஸ்ட் ஆகுது. என்னடா இது? ஏன் எனக்கு ஒரு மாதிரி ஆகுது? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் அந்த ரூமையே அப்படி பேந்து பேந்து பார்த்துட்டு இருக்க. சங்குக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஐயா வந்துட்டா, இதுதான் கரெக்ட் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அவனும் வந்து டோர் அப்படி க்ளோஸ் பண்ணுறான். அவன் வந்துட்டு ஷர்ட் வந்து போட்டிருக்க மாட்டான். ஒன்லி பேண்ட் மட்டும்தான் அவன் போட்டிருப்பான். உங்களுக்கு அவனை பார்த்த உடனே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. செமையாக உங்களுக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரியாக டெம்ட் ஆகுது அவனை பார்த்தாலே. நீங்கள் அப்படியே வந்துட்டு குனிஞ்சிடுறீங்க. சவுக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னா பொறுமையாக அப்படியே உங்களை பார்த்து நடந்து வரான். நீங்கள் அப்படியே குனிஞ்சிட்டே நிற்க. பட் உங்கள் ஹார்ட் பீட் செம்ம ஃபாஸ்ட்டாக ஆகுது. நீங்களும் அப்படியே பொறுமையாக அவனை பார்க்குறீங்க. அவன் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக வந்து நின்னுட்டு இருக்கான். அவனும் உங்கள் இயர்ஸ் கிட்ட வந்துட்டு, ஓய் எந்த அளவுக்குல நீ செம்ம செக்ஸியாக இருக்க தெரியுமா அப்படின்னு அவன் வந்து சொல்ல, அவ்வளோதான் உங்களுக்கு கூஸ் பம்ப்ஸே வந்துடுது. நீங்கள் அப்படியே வந்துட்டு அவனை பார்க்குறீங்க பயந்துக்கிட்டே. தெரிஞ்சவங்களுக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னா உங்களோட ஹேரை அப்படியே வந்துட்டு உங்கள் இயர் பின்னாடி வந்துட்டு டக் பண்ணுறான். அவன் ஃபஸ்ட்டு டச் உங்கள் மேலே ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. நீங்கள் அப்படியே ஷிவர் ஆகுறீங்க. அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, என்னடி ஒன்றுமே பண்ணல, அதுக்கு எப்படி ஷிவர் ஆகுற அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே அவனையே பார்த்துட்ருக்க. அவன் வந்துட்டு வா இன்னைக்கு செம்ம சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தூக்கி பெட்டில் அப்படியே ட்ராப் பண்ணுறான். தென் அவன் வந்துட்டு பொறுமையாக உங்கள் டவலை வந்துட்டு அவன் வந்து ரிமூவ் பண்ண வரான். நீங்கள் அப்படியே டவலை பிடிச்சி வச்சுக்கிறீங்க. தென் சங்குக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னா அப்படியே அந்த டவலை பிடிச்சி இழுத்து தூக்கி போட்டுடுறான். நீங்கள் அப்படியே வந்துட்டு உங்களோட பாடியை வந்து உங்கள் ஹேண்ட்ஸை வச்சு ஹைட் பண்ணிட்டு இருக்கீங்க. தென் சங்குக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னா உங்களோட 2 ஹேண்ட்ஸையுமே அப்படியே அவன் வந்து பெட்டில் பின் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃபுல் பாடியையும் பார்க்குறான். அந்த கேண்டில் லைட்டில் உங்களை அப்படியே பார்த்துட்டு இருக்கான். உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. நீங்கள் அப்படியே நெளிகிறீங்க. விட ஜங்குக்கு என்ன அப்படின்னு சொல்ல ஜங்குக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னா அப்படியே உங்களை கிஸ் பண்ணுறான். அந்த கிஸ் வந்து ரொம்பவே சாஃப்டாக வந்து இருக்குது. நீங்களுமே அப்படியே வந்துட்டு இருக்கீங்க. பட் நீங்கள் பேக் கிஸ் பண்ணலை. தென் ஜங்குக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஓய் பேக் கிஸ் பண்ணடி கடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் அந்தால அப்படியே பயந்துட்டே அவன் கிஸ் பண்ண நீங்களும் அப்படியே சாஃப்டாக வந்துட்டு பேக் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்படி இந்த கிஸ் ரொம்ப டீப்பாக ரொம்ப நேரம் போயிட்டு இருக்கு. தென் ஜங்குக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த கப்பில் மில்க் இருக்கும் இல்லையா, அந்த மில்க் அப்படியே எடுத்துகிட்டு வந்து உங்கள் பாடி ஃபுல்லாக அதை அப்படியே வந்துட்டு போர் பண்ணுறான். நீங்களும் என்ன சங்கு பண்ணுற, வேணாம் விட, இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல அவன் அதுக்கு ஒரு ரியாக்ஷனுமே பண்ணலை. உங்களை அப்படியே வந்துட்டு பிடிச்சி வச்சுட்டு உங்கள் ஃபுல் பாடியிலையுமே வந்துட்டு கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். தென் பொறுமையாக உங்கள் பூப்ஸ் கிட்ட வந்து வரான். அங்கே உங்களோட பூப்ஸையும் சேர்த்து அந்த மில்கையும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது, ஹைப் ஆகுது, ப்ளஷர். உங்களால் முடியலை, நீங்கள் நெளிஞ்சிட்டே இருக்கீங்க. அவங்கள அவ்வளோ டைட்டாக வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு போத் 2 சைடுமே வந்து பண்ணிகிட்டு இருக்கான். அப்படி ஃபைனலாக அவன் பொறுமையாக என்ன பண்ணுறான் அப்படின்னா அப்படியே உங்களை பார்த்துட்டு அவனோட மவுத்தை அப்படியே வைப் பண்ணுறான்.
அவ்வளோதான். உங்களால முடியல. அவன பார்க்கும்போதுக்கே உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டா வந்து இருக்கு. தென் பொறுமையா அப்படியே உங்க கீழ வந்து உங்க லெக்ஸ அப்படியே ஓப்பன் பண்றான். நீங்க அப்படியே டைட் பண்றீங்க உங்க பாடிய. அவன் அப்படியே வந்துட்டு, "நீ டைட் பண்ணா நான் அதுக்கு மேல பண்ணுவேன்டின்னு" சொல்லி, அப்படியே ஹார்டா வந்துட்டு அப்படியே உங்க லெக்ஸ டக்குன்னு ஓப்பன் பண்ணிடுறான். நீங்க அப்படியே வந்துட்டு நெளியிறீங்க. அவன் உங்கள விடுற மாதிரி இல்ல. தென் ஜங்குக் என்ன பண்றான் அப்படின்னா, பொறுமையா வந்துட்டு உங்க பிரைவேட் பார்ட் கிட்ட போயிட்டு, அவனோட டங்க வச்சு மசாஜ் பண்ணிட்டு இருக்கான். அது ஸ்டார்ட்டிங்கில பொறுமையா, சாஃப்ட்டா தான் பண்ணிட்டு இருப்பான். தென் போக போக ரொம்ப ஹார்டா பண்ண ஆரம்பிச்சுருவான். உங்களுக்கு டெம்ப்ட் வந்து தலை வரைக்கும் போயிடும். அந்த மாதிரி அவன் வந்துட்டு அவ்வளோ ஹார்டா பண்ணிட்டு இருப்பான். தென் ஃபைனலா ஜங்குக்கு வந்துட்டு அவன் வந்து பண்ணுறத அப்படியே வந்து ஸ்டாப் பண்ண, நீங்கள் அப்படியே வந்துட்டு ஜங்குக்கோட ஐஸை அவாய்ட் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணிடுறீங்க உங்கள் ஃபேஸை. ஜங்குக்கு வந்து உங்களை பார்க்குறான். உடனே என்னாச்சுடி அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் வந்து சொல்கிறீங்க, நான் தான் சொன்னேன்ல, எனக்கு உன்னை பிடிக்காது, பார்த்தாலே எனக்கு இரிட்டேட்டாக இருக்கும், நீ ஏன் இப்படி பண்ணுற? இரிட்டேட் இல்லடி, இன்ட்ரெஸ்ட். உனக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் ஆகுதுன்னு சொல்லு. அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு பயமாக இருக்கு. முதல்ல என்னை விட. பயமாக இருக்கா? இதுக்கப்புறம் பயங்கரமாக இருக்கும். எனக்கு ஒன்று ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு தாண்டி ஆசை. ஆனால் எனக்கு உன்னை விட்டு போகணும்னு தோண மாட்டேது. எனக்கு ஒன்று ஃபீல் பண்ணணும். அது உனக்கு பிடிச்சாலும் சரி, பிடிக்காட்டாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு பொறுமையாக வந்து அவனுக்குள்ளதை வந்து இன்சர்ட் பண்ணுறான். தினவன் செம்ம ஃபோர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் வந்து அப்படியே வந்து கண்ட்ரோல் பண்ண ஜங்குக்கு வந்து சொல்கிறான், ஒய் எங்க நான் மட்டும்தான் இருக்கேன், அதனால் என்கிட்ட கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்காத அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். தென் நீங்களும் வந்துட்டு மோன் பண்ணுறீங்க. ஸோ லவுடாகவே மோன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நீங்கள் மோன் பண்ண ஜங்குக் அதை அப்படியே வந்து ஃபீல் பண்ணுறான். தென் கொஞ்சம் நேரம் போகும்போது ஜங்குக் ஆல்சோ வந்து மோன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். இப்படியே அந்த ரைடு வந்து போய்கிட்டு இருக்குது. தென் ஜங்குக் என்ன பண்ணுறான் அப்படின்னா, உங்களை அப்படியே டர்ன் பண்ணி டாக்கி மாதிரியான ஒரு ஸ்டைலு. ஸோ அந்த ஸ்டைலில் வந்து பண்ணுறான். நீங்கள் வந்து கோஆப்ரேட்டே பண்ண மாட்டீங்க. அவன் வந்து ரொம்ப உங்களை ஹார்டாக புல் பண்ணி தான் அவன் பண்ணிகிட்டு இருக்கான். தென் அப்படி பண்ணிகிட்டே இருக்க நீங்கள் வந்துட்டு ரொம்ப கத்துறீங்க, போதும் விடு விடுன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஜங்குக்கு அதை மைண்ட் பண்ணவே இல்லை. பிகாஸ் அவனுக்கு உங்களை ஃபீல் பண்ணணும், அதுதான் அவனுக்கு தேவை. தென் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, உங்களோட லெக்ஸை அப்படியே அவனோட ஷோல்டரில் போட்டுட்டு பண்ணுறான். நீங்கள் அவனை இன்சர்ட் பண்ணவே விட மாட்டீங்க. போதும் ஜங்குக், என்னை விட, நீ முதல்ல போ அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கத்திட்டே இருக்க, அவன் உங்களோட நெக்கை அப்படி பிடிச்சிட்டு, நான் உன்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன், உன்னை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் எனக்கு உன்னை ஃபீல் பண்ணணும், உனக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்காட்டாலும் சரி நீ கோஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும், இல்லைனா நான் வேறு விதத்தில் நான் டீல் பண்ணுவேன், ஓகேவா அப்படின்னு சொல்ல நீங்கள் அப்படியே பயந்துடுறீங்க. தென் ஜங்குக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஸ்டில் பண்ணிகிட்டே இருக்கான். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம், ஸோ ரொம்ப பெயினாக இருக்குது. ஆக்சுவலி உங்களுக்கு பிளட் கூட வர ஆரம்பிச்சிருது. அவன் வந்து ஸ்டில் ஸ்டாப் பண்ணவே இல்லை. நீங்கள் அழுறீங்க. தென் ஃபைனலாக அவன் வந்து ஸ்டாப் பண்ணிடுறான். தென் ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வந்து படுத்திருக்கான். நீங்களும் பெட்டில் படுத்திருக்கீங்க. பட் நீங்கள் வந்து ஆப்போசிட் சைடில் வந்து டேர்ன் பண்ணி படுத்திருக்கீங்க. ஜங்குக்கு வந்து உங்களை பேக் ஹக் பண்ணுறான். நீங்கள் அவன் கையை வந்து தட்டி விடுறீங்க. ஜங்குக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னா, இத்தனை தடவை சொல்கிறது, உனக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்காட்டாலும் சரி நான் பண்ணுறதெல்லாம் நீ பொறுத்து தான் ஆகணும்,
அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு சொல்கிறான். நீங்களும் ஏன் என்னை இப்படி கஷ்டப்படுத்துகிற? அதான் எனக்கு ஒன்று பிடிக்கலன்னு எத்தனை தடவைடா சொல்கிறது? திரும்ப திரும்ப நீ இந்த மாதிரியே பண்ணிகிட்டு இருக்க. ஹே, உனக்கு என்ன? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தோணுது? உன்னை உன் பாடிக்கு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ண நினச்சியா? உன்னை சின்சியராக லவ் பண்ணண்டி. அதனால தான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கவே நான் ஒத்துக்கிட்டேன். உன்னால் இப்படிலாம் நான் பண்ணுறேன்னொன்னே அது ஒன்றும் லாஸ்ட் ஆகிடாது. உனக்கு இதை புரிஞ்சுக்க கொஞ்சம் டைம் ஆகும். நான் சீக்கிரமே புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே வந்து அவங்கள பேக்கப் பண்ண உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ஜங்குக்கு ரொம்ப திட்டிகிட்டே தான் இருப்பீங்க. பட் அவன் உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான் இல்லையா? நீங்களும் அப்படியே சைலண்ட்டாக அப்படி இருக்க நீங்கள் வந்து சொல்கிறீங்க, எனக்கு ஒன்று பிடிக்காமலாம் இல்லை, உண்மையாகவே எனக்கு ஒன்று பிடிக்கும். ஆனால் நீ இந்த மாதிரி கொஞ்சம் தேவையில்லாமல் பண்ணுவா, அதனால தான் நான் சும்மா இரிட்டேட் ஆவேன். ஆனால் எனக்கு அது பிடிக்காமலாம் இல்லை, எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும். நீ அப்படி பண்ணலன்னா தான் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். இதை என்னால் ஓப்பனாக சொல்ல முடியலை, அதான் கோவப்படுற மாதிரி எப்பவுமே பண்ணுவேன். இப்போ நடந்தது ஒன்றும் எனக்கு பிடிக்காம நீ ஃபோர்ஸ் பண்ணி பண்ணன்னு இல்லை, உண்மையாகவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. உண்மையாக சொல்கிறேன் ஜேகே, எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிக்கும். ஆனால் சொன்னால் நீ வானத்தில் பறப்ப, அதனால தான் நான் சொல்லலை அப்படின்னு சொல்ல ஜங்குக்கும் செம்ம ஹாப்பி. ஜங்குக்கு வந்து சொல்கிறான், அப்புறம் என்னடி பொண்டாட்டி, வா செகண்ட் ரவுண்ட் போகலாம் அப்படின்னு சொல்ல நீங்களும் போடா இதுக்கே டயர்டாகிடுச்சு, என்னால் முடியாது போ அப்படின்னு சொல்ல ஜங்குக்கு வந்து சொல்கிறான், பரவாயில்லடி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து கிஸ் பண்ணுறான். ஸோ நீங்களும் வந்துட்டு கிஸ் பண்ணுறீங்க. தோடி வந்துட்டு இந்த ஒரு ஒன் ஷாட் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள், ஓகேவா? மறக்காமல் சரிடா, நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டில் மீட் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் சைனிங் ஆஃப்.